ஜனநாயகன் ஷூட்டுக்காக கொடைக்கானலுக்கு புறப்பட்ட தளபதி விஜய் இன்று மதுரை விமான நிலையம் அருகே திடீர் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். அங்கு வந்த ரசிகர்களிடம் அவர் உருக்கமான வார்த்தைகள் கூறினார். நான் என் வேலைக்காக செல்கிறேன், தயவு செய்து வேகமாக பின்தொடராதீர்கள், அது பயமாக இருக்கிறது, பாதுகாப்பாக உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள், இன்றில்லை ஆனால் அரசியல் காரணமாக நிச்சயமாக ஒரு நாள் மதுரைக்கு திரும்பி வருவேன் என்றார் விஜய். தளபதி விஜயின் இந்த மனிதனையும் கலந்த வேண்டுகோளை இப்போதே பாருங்கள். மதுரை ஏர்போர்ட்ல நம்மளுடைய நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போகிறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானலில் ஒரு ஷூட்காக போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் உங்கள் எல்லாரையுமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக்கு மேலே நின்றுக்கிட்டு பைக்கு ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. அண்ட் இதை நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல.